பொதுவாக சமுதாயத்தில் மக்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. என்னது அது? காமசூத்ரா செக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட மட்டும்தான், அது ஒரு ஆபாசு, நல்ல குடும்பத்தில் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த எண்ணம், அபிப்பிராயம் தப்பு. காமசூத்ரா ஆபாசான புத்தகம் கிடையாது. ஒரு மனிதன், ஒரு ஜோடி, அவங்க தினசரி வாழ்க்கையில் எப்படி ஒன்றா இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எடுத்த உடனே மேலே படுத்து செக்ஸை முடிக்கிறது பதிலாமல் ஒருத்தர் தூண்டி விட்டு நல்லபடியாக 2 பேரும் ஆசைப்பட்ட பிறகு செக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காமசூத்ரா புக்கில் ஒவ்வொரு சாப்டரும், ஒரு அங்கமும் ஒரு பெண்ணுடைய மனசை பற்றி, பெண்ணுடைய சுகத்தை பற்றி தான் சொல்கிறா தவிர ஆணுக்கு மட்டும் நீ அனுபவிச்சிருப்போன்னு சொல்லலை அவர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கூட சொல்கிறேன், காமசூத்ரா நூல் எழுதுனது கிட்டத்தட்ட 300-400 AD, அதாவது கிறிஸ்து பிறந்த பிறகு. இன்றைக்கி நம்ம 21ஆவது நூற்றாண்டு இருக்கோம். இது வரைக்கும் சொல்கிறேன், அந்த நூல் மாதிரி உலகத்தில் எந்த அத்தாரிட்டியும் பெண்ணுடைய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்படி பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் வாசகனர் சொல்கிறார். அதை செக்ஷுவல் பொசிஷன் ஒரே ஒரு சாப்டர், ஒரே ஒரு அங்கம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் செக்ஸ் பொசிஷனை பற்றி கிடையாது. ஒரு பெண்ணுக்கு மூடு எப்படி உருவாக்கணும், அந்த அம்மாவுக்கு இன்பம் கிடைக்கிறதுக்கு ஆண் என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் கற்றுக்கணும் அவங்க, அதுன்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்கிறாரு வாசகனர் தன்னுடைய நூலில், ஒரு மனுஷனுக்கு 4 முக்கியமான பர்பஸஸ் இருக்குது மனிதனாக பிறந்த பிறகு. இது அவர் மட்டும் சொல்லலை, எல்லோரும் தான் சொல்லுவாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஸ்கிரிப்சர்லேயும் சொல்லியிருக்காங்க. அது என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். மோக்ஷம் நம்ம இறந்த பிறகு அதை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது. அதனால் வாசகன் அதை பற்றி பேசலை. முதல் 3 தான் எடுத்திருக்காரு, தர்ம, அர்த்த, காமா. அவர் எடுத்த உடனே காமத்தை பற்றி பேசலை. தர்மமான வகையில் அர்த்தம், பணம் சம்பாதிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் காம சுகத்தை அனுபவின்னு சொல்கிறாரு. ஏன்னா பணம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் தவறான வேலை பணம் சம்பாதிக்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்கிறார், தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தர்மமான வகையில் பணம் சம்பாதி. தர்மமான வகையில் பணம் சம்பாதிச்ச பிறகு 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் காமம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த 3 என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 எது முக்கியம் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன்னா தர்மம் சொல்கிறார். சரி, தர்மத்துக்கும் அர்த்தத்துக்கும் எது முக்கியம் கொடுக்குற? திருப்பியும் சொல்கிறார் தர்மந்தான். அதே மாதிரி காமத்துக்கும் அர்த்தத்துக்கு எது கொடுத்துருக்காரு? அர்த்தத்துக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காரு. ஏன்னா பணமே இல்லை, பட்டி கிடக்காரு, செக்ஸை பற்றி என்ன ஆசனை வரும் அவருக்கு? புரிஞ்சுதா? ஆகையினால அந்த ஆர்டரில் தர்மமான வகையில் பொருள் வசதி சம்பாதிச்சு பொருளாதாரம், அதுக்கு பிறகு சுகமாக இருக்கிறதுக்கு காமத்தை அனுபவின்னு சொல்கிறார். தப்பே சொல்ல, அவர் சொன்னது தான் கரெக்டு. இன்னொன்று, வாழ்க்கையில் செக்ஸை பற்றி விஞ்ஞானபூர்வமோ தகவலோ கண்டிப்பாக ஆபாஸ் கிடையாது. ஏன்னா இயற்கை அல்லது கடவுள் நம்மளுக்கு செக்ஸில் ஈடுபடுறதுக்கு ஒரு இன்பம் கொடுத்துருக்காரு, இன்சென்டிவ்.
அந்த இன்சென்டிவே இல்லைன்னா ஆணும் பெண்ணும் செக்ஸில் ஈடுபட மாட்டாங்கப்பா. தீனி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு அதை புஷ் பண்ணுறதுக்காக ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்கார் கடவுள் அல்லது இயற்கை சுகம். அதனால் இயற்கை கடவுள் கொடுத்த சுகத்துக்கு நம்ம எப்படி தப்புன்னு நினைக்கலாம், பாவ காரியமாக நினைக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அது தப்புன்னு நினைக்கிறது தப்பு. வாஸ்தாயனர் ஒரு முனிவர், அவர் எப்படி தப்பு சொல்லுவார்? ஸோ ஆகையினால இந்த பெண்ணு இந்த தவறான அபிப்பிராயத்தை தாண்டி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் ஒன்று, என்றைக்கு மனைவிக்கு விருப்பப்படலையோ ஒரு குறிப்பிட்ட செக்ஸ் செயல்பாடு, ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது தப்பு. ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த அம்மாக்கிட்ட பேசி பழகி அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்கிட்டானா தான் அந்த மாதிரி செயல்பாடில் ஈடுபடணும். அப்படி 2 பேருக்கும் அதில் ஒத்துமை வரலன்னா ஒரு செக்ஸ் கவுன்சிலர்கிட்ட போயோ சைக்கோ தெராபிஸ்ட்கிட்ட போயோ ஆலோசனை பெறுங்க. அப்போ புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு எது சரி எது சரியில்லைன்றது. அதனால் முதல்ல ஹஸ்பண்ட் தப்பு கண்டுபிடிக்காதீங்க. உங்கள் விஷயத்தை உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும், உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கணும். தேவைப்பட்டால் நீங்களும் அந்த நூல் படிக்கலாம், காமசூத்ரா. நல்லது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லோரும் ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டிய புக் அது. அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் ஒரு கவுன்சிலரை கன்சல்ட் பண்ணி ஆலோசனை பெறுங்க.